புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். கும்பமேளா நெரிசலில் 30 பேர் பலி, வெளியானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 12 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா ஜனவரி 13 துவங்கியது. பிப்ரவரி 26 வரை நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமை வரை 16 நாட்களில் 15 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். இன்று தை அமாவாசை என்பதால் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கங்கா, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 புண்ணிய நதிகள் ஒன்று கூடும் திரிவேணி சங்கமத்தில் நீராட கோடிக்கணக்கான பக்தர்கள் முண்டியடித்தனர். இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமான பக்தர்கள் படுகாயமடைந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பக்தர்கள் உயிரிழந்ததாக டிஐஜி வைபவ் கிருஷ்ணா தெரிவித்தார். இதில் 25 பேர் அடையாளம் காணப்பட்டதாகவும் மேலும் 5 பேரின் அடையாளம் காணும் பணி தொடர்வதாகவும் கூறினார். காயமடைந்த 60 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். விஐபிக்களுக்கு சிறப்பு கவனமே துயர சம்பவத்திற்கு காரணம். கும்பமேளாவில் நடந்த துயர சம்பவத்திற்கு லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வேதனை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் இறந்த செய்தி மிகவும் வருத்தமளிக்கிறது. தவறான நிர்வாகம், கட்டுப்பாடின்மை மற்றும் சாதாரண பக்தர்களுக்கு பதிலாக விஐபிக்களுக்கு சிறப்பு கவனம் ஆகியவைதான் இந்த துயர சம்பவத்துக்கு காரணம். விஐபி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தி பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து இதுபோன்ற துயர சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்க அரசு சிறந்த ஏற்பாடுகளை செய்து தனது நிர்வாக திறனை மேம்படுத்த வேண்டும் என ராகுல் தெரிவித்தார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில், கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு அரைகுறை ஏற்பாடுகள், விஐபிக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது, நிர்வாகத்தை விட சுய விளம்பரத்தில் அதிக கவனம் செலுத்துவது ஆகியவைதான் காரணம். பல கோடி ரூபாய் செலவு செய்து இவ்வளவு மோசமான ஏற்பாடுகள் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது. மத்திய மாநில அரசுகள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக பக்தர்களின் அடிப்படை வசதிகளை உறுதி செய்து மற்றுமோர் அசம்பாவிதம் நிகழாமல் தடுக்க வேண்டும் என கார்கே வலியுறுத்தியுள்ளார். யமுனை நதிநீரில் விஷமா? நானும் அதைதான் குடிக்கிறேன். கெஜ்ரிவாலுக்கு மோடி பதிலடி. டெல்லி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கார்ட்டர் நகரில் நடந்த பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசினார். அப்போது யமுனை நதியில் விஷம் கலப்பு பற்றிய அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்தார். டெல்லியின் முன்னாள் முதல்வர் ஒருவர் ஹரியானா மக்கள் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார். தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய சிலர் நிலைகுலைந்து போயிருக்கின்றனர். அதனால் அப்படி பேசுகின்றனர். டெல்லியில் உள்ள மக்களிடமிருந்து ஹரியானா மக்கள் வேறுபட்டவர்களா? ஹரியானாவில் வசிப்பவர்களின் உறவினர்கள் டெல்லியில் வசிக்கவில்லையா? தங்கள் சொந்த மக்கள் குடிக்கும் நீரில் ஹரியானா மக்கள் விஷம் கலப்பார்களா? ஹரியானா அனுப்பும் தண்ணீரை டெல்லியில் உள்ள அனைவரும் குடிக்கின்றனர். இந்த பிரதமரும் அதே தண்ணீரை தான் குடிக்கிறேன். இது ஹரியானாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான அவமானம். நமது குணம், மரியாதைக்கு அவமானம். தண்ணீர் கொடுப்பதை புனிதமாக கருதும் நாடு இது. இப்படி கேவலமாக பேசுபவர்களுக்கு இந்த முறை டெல்லி மக்கள் கண்டிப்பாக பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். 11 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பணிகளை முடித்து வரும் 30 ஆண்டுகளுக்கான முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும். நாடு முழுவதும் என்னால் நிறைய செய்ய முடிந்தது. ஆனால் டெல்லியில் பணியாற்ற நீங்கள் எனக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை. நீங்கள் 25 ஆண்டுகளாக காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆட்சியை பார்த்திருக்கிறீர்கள். இப்போது பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளியுங்கள். சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றும் பிரதமர் மோடி பேசினார். पशु पक्षियों तक को पानी पिलाता है, कभी उनको नुकसान नहीं पहुंचता है. दिल्ली के पानी में जहर मिलाते हैं. ये सिर्फ हरियाणा का अपमान नहीं, ये भारतीयों का अपमान है, हमारे संस्कारों का अपमान है, हमारे चरित्र का अपमान है. 3 முறை ரிவர்ஸ் வரும் பெண்கள் கார், வெளியானது அடுத்த பகீர் காட்சிகள். குடிச்சிருக்கான். ஆமா. ஓடி வராங்கடா டேய்.
சென்னை ஈசிஆர் ரோட்டில் முட்டுக்காடு அருகே நடு ரோட்டில் காரை நிறுத்திய இளைஞர்கள் மற்றொரு காரில் வந்த பெண்களை துரத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Go back. Bro, faster come முடியுமா எடுத்துருக்கு. ஏய் door lock பண்ணு. ஏய் மாமா காலடி யாராவது. சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பெண்கள் சிலர் ஈசிஆர் ரோட்டில் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த காரை திமுக கொடி கட்டப்பட்ட காரில் வந்த 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நடு ரோட்டில் மறித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்கள் கூச்சலிட்டனர். திடீரென காரில் இருந்து இறங்கும் இளைஞர் ஒருவர் பெண்கள் பயணித்த காரை நோக்கி வேகமாக ஓடி வந்தார். உயிருக்கு பயந்து பெண்கள் காரை ரிவர்ஸ் எடுத்து வேகமாக மாற்றுப்பாதையில் சென்றனர். ஆனாலும் பெண்கள் பயணித்த காரை பின்தொடர்ந்து வந்த அந்த கும்பல் மீண்டும் இடைமறித்துள்ளது. பெண்கள் தங்கள் உறவினர் வீடு அருகே வரும் வரை அந்த இளைஞர்கள் காரில் துரத்தி வந்துள்ளனர். வீட்டின் அருகே நின்று மிரட்டல் விடுக்கும் வகையில் எச்சரித்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பில் கானத்தூரை சேர்ந்த சன்னி திலாங் என்பவர் புகார் அளித்துள்ளார். காரில் பெண்களை துரத்திய இளைஞர்கள் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என கானத்தூர் போலீசார் தெரிவித்தனர். விசாரணையை தொடர்ந்து சம்பவத்தில் என்ன நடந்தது என போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 24 அதிகாலை சுமார் 4 மணி அளவில் ஈசிஆர் முட்டுக்காடு படகு குழாம் மேம்பாலம் மீது இளைஞர்கள் தாங்கள் சென்ற காரை நிறுத்தியுள்ளனர். இளைஞர்கள் நிறுத்திய கார் பின்னால் புகார் அளித்த பெண்கள் காரை நிறுத்தியுள்ளனர். பெண்கள் சென்ற கார் அங்கிருந்து கிளம்பிய போது முன்னால் நிறுத்தி வைத்திருந்த இளைஞர்களின் காரை லேசாக உரசியதாக கூறப்படுகிறது. காரை உரசிவிட்டு மன்னிப்பு கூட கேட்கவில்லை என்பதால் இளைஞர்கள் அந்த பெண்களின் காரை துரத்தி சென்றனர். இளைஞர்கள் வந்த கார் கிழக்கு கடற்கரை சாலையில் தங்களை வெகு தூரமாக துரத்துவதை பார்த்த பெண்கள் பயத்தில் வீடியோ எடுத்துள்ளனர். செல்போனில் எடுத்த அந்த காட்சியை சுட்டிக்காட்டி புகார் கொடுக்கப்பட்டுள்ளது என போலீசார் கூறினர். பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து இளைஞர்களை தீவிரமாக தேடி வருகிறோம். வீடியோவில் தெரியும் கார் எண்கள் கண்டறியப்பட்டு இளைஞர்களை கைது செய்ய 2 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர். It's okay, but we're not opening the door. We're not opening the door. Okay, நீங்க கிளம்பலாம். இதற்கிடையில் பெண்கள் சென்ற காரில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோவை தொடர்ந்து ரோட்டோரம் இருந்த கடையில் பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதில் பெண்கள் சென்ற கார் பலமுறை ரிவர்ஸ் எடுத்து முன்னோக்கியும் பின்னோக்கியும் செல்கிறது. ஒரு கட்டத்தில் இளைஞர்கள் வந்த 2 கார்கள் சேர்ந்து அந்த காரை துரத்துவது தெரிகிறது. பெண்களுக்கு டார்ச்சர் கொடுக்க திமுக கொடி என்ன லைசன்ஸா? காரில் வந்த சார்கள் யார்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த சிலர் சாலையின் நடுவில் மறித்து அப்பெண்களை அச்சுறுத்தும் வகையில் சினிமா காட்சிகளை காட்டிலும் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த முயன்ற காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது. அவர்களிடமிருந்து தப்பித்த பெண்களை வீடு வரை துரத்தி வந்த கைவர்கள் வீட்டிலிருந்த உறவினர்களும் அக்கம்பக்கத்தினரும் கூடியதால் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தால் இரவு நேரத்தில் உங்களை யார் வெளியே போகச் சொன்னது என காவல்துறையினர் கேட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் கூறுகின்றனர். பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறதா? பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி உள்ளிட்ட ஆளுங்கட்சி அடையாளங்கள் லைசன்ஸ் ஆகிவிட்டதா? குற்றம் செய்பவர்கள் திமுகவினர் என்றால் காவல்துறை ஆமை வேகத்தில் காலம் தாழ்ந்துதான் செயல்படுமா? யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்விக்கு எரிச்சல் அடைந்த ஸ்டாலின் இந்த சார்கள் பற்றி என்ன சொல்லப் போகிறார்?
மாநிலத்தின் பிரதான சாலையான கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை இப்படி கொடூரமாக வழிமறித்து தைரியமாக தாக்க முயலும் அளவுக்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை அடியோடு கெடுத்துள்ள இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். இந்த வழக்கில் நேர்மையாக எஃப்ஐஆர் பதிந்து பாதிக்கப்பட்டோர் விவரம் லீக் ஆகாததை உறுதி செய்து அரசியல் தலையீடு இல்லாமல் இக்குற்றத்தில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன். காரில் விரட்டிய அந்த சார்கள் யார் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் கூறியுள்ளார். ஜேவின் 27 கிலோ தங்க வைர நகைகள் கர்நாடக கோர்ட் அதிரடி உத்தரவு. தேதி குறித்த நீதிபதி. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு 2004 முதல் கர்நாடக சிறப்பு கோர்ட்டில் நடந்தது. இதனால் 1996இல் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஜெயலலிதா வீட்டிலிருந்து பறிமுதல் செய்த நகைகள், நிலப்பத்திரங்கள் கர்நாடக கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த விசாரணையின் போதே 2016இல் ஜெயலலிதா மரணமடைந்ததால் அவருக்கு எதிரான வழக்கை சுப்ரீம் கோர்ட் கைவிட்ட நிலையில் மற்ற குற்றவாளிகள் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. கர்நாடக அரசின் கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதா பயன்படுத்திய 27 கிலோ எடையுள்ள 468 வகை தங்க, வைர நகைகள், வெள்ளிப் பொருட்கள் உள்ளிட்ட உடைமைகளை ஏலத்தில் விட்டு பணத்தை அரசின் கருவூலத்தில் சேர்க்க கோரி பெங்களூரு சிறப்பு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி HV மோகன் ஜெயலலிதாவின் அனைத்து உடைமைகளையும் February 14, 15 தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். 27 கிலோ தங்கம், வெள்ளி, வைர நகைகள், 1562 ஏக்கர் நிலப்பத்திரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். நகைகளை எடுத்துச் செல்ல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 6 பெட்டிகளுடன் வர வேண்டும். உரிய வாகன வசதி, பாதுகாப்புடன் வந்து அனைத்து நகைகளையும் எடுத்து செல்ல வேண்டும். பொருட்கள் எடுத்துச் செல்லும் போது அதனை மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டாளர்கள் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த நடைமுறையும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும். கர்நாடக அரசு உரிய பாதுகாப்புடன் கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதா நகைகளை கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டும். ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் 21 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. சிறுவர்களை வைத்து பாலியல் வீடியோ எடுத்த 2 பெண் யூடியூபர்கள், 2 நண்பர்களும் கைது. கடலூரைச் சேர்ந்தவர் சித்ரா, யூடியூபர். இவரது தோழி திவ்யா கள்ளச்சி, மதுரையைச் சேர்ந்த யூடியூபர். இவர்களது நண்பர் கார்த்தி, ஈரோட்டைச் சேர்ந்த யூடியூபர். மூவரும் பல வகையான வீடியோக்கள், ரீல்ஸ்களை பதிவேற்றம் செய்து வந்தனர். இரட்டை அர்த்த வசனங்களுடன் வீடியோக்களை போட்டு வந்துள்ளனர். சிறுவர்களை வைத்து செக்ஸ் உணர்வை தூண்டும் வகையில் ரீல்ஸ் போட்டால் வியூஸ் அள்ளும், நிறைய சம்பாதிக்கலாம் என திவ்யா கள்ளச்சியிடம் சித்ராவும் கார்த்தியும் கூறியுள்ளனர். அதற்கு திவ்யா சம்மதித்தார். திவ்யா, கார்த்தியின் உறவினர் ஆனந்த் ஆகியோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ள அத்திக்குளம் பகுதியில் ரீல்ஸ் எடுப்பதற்காக 2 மாதங்களுக்கு முன் வந்து தங்கினர். உள்ளூரைச் சேர்ந்த 2 சிறுவர்களிடம் கார்த்தி பேசி ரீல்ஸில் நடிக்க ஏற்பாடு செய்தார். திவ்யா கள்ளச்சியுடன் சிறுவர்கள் இரட்டை அர்த்த வசனங்கள் பேசுவது, அரைகுறை ஆடையுடன் அலப்பறை செய்வது போன்ற வீடியோக்களை 1 மாதத்துக்கு மேலாக எடுத்தனர். திவ்யா கள்ளச்சியும் சிறுவர்களும் மாறி மாறி பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது போலவும் வீடியோ எடுத்துள்ளனர். ஆனந்த் கேமராமேனாக இருந்துள்ளார். வீடியோக்கள் படமாக்கி முடிக்கப்பட்டதை அறிந்த சித்ரா வீடியோக்களை தனக்கு அனுப்பி வைக்கும்படி கார்த்தியிடம் கூறியுள்ளார். கார்த்தி வீடியோக்களை அனுப்பிய பிறகு திவ்யா கள்ளச்சியை போனில் சித்ரா தொடர்பு கொண்டார். எனக்கு 5 லட்சம் ரூபாய் தந்துவிடு, இல்லாவிட்டால் வீடியோக்களை போலீசில் கொடுத்து விடுவேன் என சித்ரா மிரட்டியுள்ளார். இதை கேட்டு திவ்யா கள்ளச்சி அதிர்ச்சி அடைந்தார். சித்ராவுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை மூண்டது. பணம் தர முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என திவ்யா கூறிவிட்டார். இதனால் சித்ரா சென்னையில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தார். சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து திவ்யா வீடியோ எடுத்திருப்பதாக புகாரில் சித்ரா கூறியிருந்தார். இதனிடையே கார்த்திக்கும் திவ்யாவுக்கும் பணப்பிரச்சனை ஏற்பட்டது. கார்த்தியும் திவ்யா மீது விருதுநகர் போலீசில் புகார் செய்தார். பதிலடியாக சித்ரா கார்த்தி மீது தஞ்சாவூர் போலீசில் புகார் கொடுக்க தயாரானார் திவ்யா கள்ளச்சி. இந்த சூழலில்தான் டிஜிபி அலுவலகத்திலிருந்து விருதுநகர் போலீஸ் சூப்பரண்டுக்கு உத்தரவு பறந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் போலீசார் சித்ரா, திவ்யா கள்ளச்சி, கார்த்தி, ஆனந்தை பிடித்து விசாரித்தனர். நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என திட்டம் போட்டுதான் சித்ரா, திவ்யா கள்ளச்சி, கார்த்தி சிறுவர்களை வைத்து வீடியோ எடுத்துள்ளனர். பணப்பிரச்சனை ஏற்பட்டதும் மாறி மாறி போலீசில் புகார் அளித்துள்ளனர் என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சித்ரா, திவ்யா கள்ளச்சி, கார்த்தி மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த ஆனந்த் ஆகியோரை ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் போலீசார் கைது செய்தனர். போக்சோ உள்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது போல எடுக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை திவ்யாவிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. பாசறை திரும்பும் படை வீரர்கள். டெல்லியில் கோலாகலம். நாட்டின் 76வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்ற முப்படை வீரர்கள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்வு டெல்லி விஜய் சவுக்கில் நடந்தது. வண்ண உடை அணிந்த முப்படை வீரர்கள் வாத்திய இசைக்கேற்ப அணிவகுத்துச் சென்றனர். ஆயுதப்படை வீரர்கள் ட்ரம்ஸ் இசைக்குழுவினரின் அணிவகுப்பு கண்கவர் நிகழ்ச்சியாக அமைந்தது. ஆயுத காவல்படை இசைக்குழுக்கள் ரசிக்கத்தக்க பல பாடல்களை இசைத்தனர். இந்த விழாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர், மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்ட பலர் நேரில் பார்வையிட்டனர்.